இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடிச்சு வச்சுக்கிற முட்டையை நம்ம வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புதுமையான ரெசிபி பார்க்க போறோம். எக் புர்ஜி எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டில பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் இப்படி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கேப்சிகம் குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததா குடமிளகாய் சேர்த்துலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குடமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து மிதமான சூட்லயே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததா தக்காளி சேர்த்துலாம். இப்போ வந்து இந்த தக்காளி, ஆனியன், இந்த கேப்சிகம்காக அளவா உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் ஆகட்டும். இப்போ மசிஞ்சிருச்சு பாருங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. எக் புர்ஜிக்கு வந்து முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு எக்குக்கு அளவா சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலா. நம்ம இந்த பதத்துல வந்து நம்ம முட்டையை சேர்த்துலாம். அடிச்சு வச்சுக்கிற முட்டையை நம்ம சேர்த்துலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து ரொம்ப உதிரி உதிரியா நல்லா கிடைக்கும். பாருங்க இப்ப எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எக் புர்ஜி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க இந்த ரெசிபி. முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பதம் வந்துடணும். அதே மாதிரி இன்னொரு இது சொல்றேன். இப்போ முட்டை வந்து எப்பவுமே நல்லா வறுத்துருச்சுன்னா முட்டை ஸ்மெல் வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி டைமிங்ல நீங்க இறக்கிடலாம். இந்த இதை நீங்க வீட்டுல கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு எக் புர்ஜி வந்து உங்க லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து லாஸ்டா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். மல்லித்தலையை நல்லா தூவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். வீட்டில் இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.